மல்ஹோத்ராஜி டேக் இட் ஈஸி வித் பாலாஜி. அப்பா ஒரு வழியா மணிப்பூர் இந்தியா தான் அப்படின்னு ப்ரூவ் ஆயிட்டு இருக்கேன். என்னடா பொசுக்கிட்டு இப்படி சொல்லிட்டு சின்ன வயசுல பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் த ஜியோகிராஃபியில் நம்ம ஃபில் பண்ணிருக்கோமே அப்படின்றீங்களா? அதோட சரி அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க ஆண்டி, யாராவது மணிப்பூர் மேகாலயிலேருந்து ரோட்டில் போனால் நம்ம டவால் என்ன சொல்லுவாங்க, அங்கே சைனாக்காரங்க அப்படின்னும். நம்ம ஒன்று தானே நம்மளுக்கு விவரம் தெரியாமல் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சென்ட்ரலில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் இந்த மணிப்பூர் மேகாலயா மிசோரம்லாம் யாரும் கண்டுக்கிட்டதே கிடையாது. அங்கே எந்த திட்டமும் கிடையாது, அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. அங்கெல்லாம் மனுஷங்க இருக்காங்க அப்படின்றது இப்போலாம் இந்த மாதிரி மேரி கோம் மாதிரி யாராவது வின் பண்ணாதான் உண்டு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுவாங்க, அதான் ஜெயிச்சிட்டாங்களேன்றீங்களா? சத்தியமாக கிடையாது. ஏன்னா அந்த ஊர்லலாம் ஒரு எம்பி சீட்டு தான் இருக்கும். சரி, எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு எதுக்கு ஒரு எம்பிக்கு செலவு பண்ணும்? அது வந்து 40-50 சீட் இருக்கிற உத்தரப்பிரதேசில் போய் பண்ணி அங்கே திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணு அப்படிலாம் அதான் பண்ணிருப்பாங்க. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுனுக்கும் போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தா வந்து என்னாச்சு கரெக்ட். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அடிக்கடி இந்த ஒரு மாசத்துல செம்மையா கடுப்பேத்திருச்சு. அது எல்லாத்தையும் சேர்த்து செம்ம வெறுப்பாயி அப்படி நாக்கு 4 வாட்டி ரோல் ஆன விஷயங்கள்லாம் தான் ஒவ்வொன்றா உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். அங்கிள், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னா, இன்னைக்கு காலங்காத்தால ஏந்தோடனே செம்ம ஆச்சரியப்பட்டு ஸ்தம்பிச்சு போன ஒரு திட்டத்தை நம்ம நாடு அறிவிச்சிருக்கு அப்படின்னும் போது ஆஹா, ஐ அம் ப்ரவுட் டு பி an இந்தியன் தான். உலகத்துல எந்த நாட்டிலையும் இப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னு உங்களுக்கு கூட இப்ப தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லை, இவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம், சம்பாதிக்கிறது எந்த வழி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற மக்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து மொபைல் போன் இலவசமா வழங்கி 200 நிமிஷம் டாக் டைமும் கொடுப்போம். ஆஹா, என்ன ஒரு திட்டம்! இது மாதிரி யாராலையும் யோசிக்க முடியுமா? எதுவுமே புரியல. ஸ்தம்பிச்சு போயிட்டு அப்படியே ஒபாமாவே அடுத்த எலெக்ஷன் கம்பெனி இது யூஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களுக்கு மொபைல் போன் 200 நிமிஷம் டாக் டைமோட கொடுக்கணுமா, இல்லை அவங்க சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்கணுமா அப்படிலாம் யோசிக்காம கபால்னு மொபைல் கொடுக்குறாங்க. செம்மையா இருக்கும். ஒருத்தர் போன் பண்ணி இன்னொருத்தர்கிட்ட, அடே பசிதுரா, என்னடா பண்றது, ஐயோ தெரியவே இல்லையா அப்படின்னு அழுவாரி. இன்னொருத்தர் இருடா நான் மிஸ்டு கால் குத்து அவர்கிட்ட கேட்கறேன்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ்ல பசியை பத்தி பேசுறதுக்காக இவங்க குத்தாங்களா? எதுக்காக இந்த திட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களான்னு தெரியல. ஏற்கனவே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எலெக்ஷன் போது டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு ஒன்று நல்ல ஒரு செம்ம திட்டமா இருந்ததுன்னா, இனிமேல் எந்த எலெக்ஷனுக்கும் எந்த ஸ்டேட்லையும் எந்த கட்சி எதுவும் இலவசமா கொடுக்கூடாதுன்னு ஒரு திட்டம் போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் இருக்கரம் கூப்பி அப்படி பண்ணிருக்கலாம். அப்படி இல்லை, நாங்களே கூட அடுத்த எலெக்ஷன் இதான் பண்ண போறோம், இலவச மொபைல், அதுவும் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க. எப்படி யோசிக்கிறாங்களா தெரியல. ஆனா கண்டிப்பா இந்த திட்டம் ஆரம்பிச்சோன்னே ஒருத்தர் கார்ல வந்து பாருங்க, என் கூட பிபிஎல் கீழே இருக்கிற கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைல் வாங்கினாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. என்ன இப்படி சொல்ற அப்படின்றீங்களா? ஏற்கனவே இதெல்லாம் நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்கு. சுனாமி நிவாரண நிதி அப்படின்னும் போது பெசன் நகர்ல ஒருத்தர் கார் எடுத்துன்னு போயிட்டு ரேஷன் கார்டை காமிச்சு, நானும் பெசன் நகர்ல தான் இருக்கேன், நிவாரண நிதி கொடுக்குன்னு சொல்லிட்டு 2000 ரூபீஸ் வாங்கி இவ்வளவு சொல்றேன். உங்க வீட்டுல இலவச டிவி இல்லையா இருந்தீங்களா? வாங்கிட்டு நாங்களே, நான் வந்து ஸ்பெஷல் நான் சொல்றேன், நானும் அதே சாதா தோசை தான். அதுக்கப்புறம் என்ன கடுப்பேத்திச்சு அப்படின்னு பார்த்தாங்க வந்து ஈமு கோழி பண்ணையுமே இப்ப அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல இருந்து அவங்களை தேடினுங்கிற ஒரு நான்சென்ஸ் பிஹேவியரும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஈமு கோழி பண்ணையில சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச, நம்ம ரொம்ப நாளா சினிமால பார்த்துட்டு இருக்கிற நிறைய ரசிகர்கள் இருக்கிற நிறைய நடிகர்கள் வந்து விளம்பரம் பண்ணது ஒரு 2வது கடுப்பு. ஆனா ஆகுனா அவங்களை குறை சொல்றது ரொம்ப ஈஸி. அவங்க சொன்னாங்க உனக்கு எங்கடா போச்சு புத்தி அப்படின்னா வந்து, இப்போ இந்த ஈமு கோழி பண்ணையில் சேர்ந்தா ஒரே பாட்டில் சூரிய வம்சம் படத்தில் வர, ஐயோ அந்த படத்தில் அவரே வச்சிருக்காரா, ஸோ அது கிடையாது. ஒரே பாடத்தில் பணக்காரன் ஆயிடலாம், படையப்பா படத்தில் வர செகண்ட் ஆஃப் ரஜினி மாதிரி ஆயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் விளம்பரம் பண்ணி நிறைய, அதுவும் கிராமத்தில் இருக்கிற, இது யாரும் வந்து அடையாள வீடு வச்சுன்னு போயிட்டு ஈமு கோழி பண்ணை வச்சிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா விழுப்புரம், திண்டுக்கல், தேனி மாவட்டம் அப்படி அது ஒரு படமா, அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களாம் எக்கச்சக்கம் பேர் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு இதில் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ 2 மாசமா ஏதோ காசு வரலன்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்லி போலீஸ் போயிட்டு கபால்னு அவங்களாம் தேடினுக்கிறாங்க. யாரும் மாட்டல இது வரைக்கும். இவங்க வந்து சொல்றாங்களே அப்படின்ற ஒரே விஷயத்தினால கூட சில பேர் சேர்ந்துருக்கலாம். அது 100 பேராகவும் இருக்கலாம், ஒத்தரா இருந்தா கூட தப்பு தானே. இதே விளம்பரத்தில் இப்போ என்ன நடிக்க கூப்பிட்டு நான் சொல்லி தான் வச்சுக்கோங்களேன், சத்தியமா எல்லாம் ஃப்ராடுன்னு அப்படியே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ பெரிய இம்பாக்ட்லாம் ஏற்படுத்திருக்காது. நிறைய ரசிகர்கள் இருக்கிற, நிறைய பேர் வந்து மதிக்கிற, நிறைய பேர் வியந்து பார்க்குற சில பேர் வந்து ஒரு விஷயத்தை விளம்பரம் பண்ணும்போது அது நல்லா கிராஸ் செக்லாம் பண்ணிக்கிறது நல்லதுதான். இதை நம்ம சொல்றோம், நாளைக்கு கிராமத்தில் இருக்கிற என்னோட தீவிர ரசிகர்கள்லாம் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்றாங்க, அவங்களை ஏமாத்திட்டு போக மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்து இது மாதிரிலாம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கு வேட்டி சட்டை அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாருமே பதில் தான் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு லுங்கி, அதுக்கப்புறம் முருகு கம்பி, இல்லைன்னா பக்கத்து வீட்டு தம்பின்னு ஏதாவது ஒரு விளம்பரத்தில் நினச்சிட்டு போயிடலாம். அது விட்டு இந்த மாதிரி சொல்லும்போது இட்ஸ் நம்பிக்கை இஸ் கெட்டிங் ஸ்பாயில்ட் ஆஃப் த நேம் ஆஃப் த பிராண்ட் டாக்குமெண்டேஷன். நீதி இதெல்லாம் சொல்றேன் அப்படின்றீங்களா? இல்லை ஷோ பேர் தான் டேக் இட் ஈஸி, அதுக்காக எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி ஏற்றுக்க முடியாதுல்ல. அதுக்கப்புறம் கடுப்பேற்றின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாங்க, ஆர்டிஓ ஆஃபீஸர்ஸோட அயராத ஒரு கடமை உணர்ச்சி. அதுல என்னடா இப்பதான் நல்லா பண்ணுகிறாங்களே, எங்க பார்த்தாலும் ஸ்கூல் ஆட்டோவை பூச்சி, ஸ்கூல் வேனை பூச்சி, அதெல்லாம் பூச்சி, கேஸ் போட்டு சீஸ் பண்ணி என்னெல்லாம் ஆக்சிடென்ட் எடுக்க முடியுமோ அது அத்தனை எடுக்கிறாங்களேன்றீங்களா? அதுக்கு தான் அந்த கடுப்பு. என்னன்னா, ஒரு குழந்தை இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை இறந்ததே ஒரு பெரிய சோகமான ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் வந்து கபால் கிபில் ஆட்டோவை பிடிக்கிறது, மார்க்கிறது, இவ்வளோ பேரை ஏற்றணும், அந்த பண்ணணும், இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கீங்களான்னு சொல்லும்போது இத்தனை நாள் இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வேலையே செய்யலையா? ஏதாவது ஒரு விபத்து நடந்து அந்த விபத்துல யாருக்காவது ஏதாவது ஆகி அதை பத்தி ஊர்ல இருக்கிற எல்லாரும் பேசும்போது, பாருங்க நாங்களும் வேலை செய்யறோம், ஆக்ஷன் எடுத்தோம், இதுக்கப்புறம் நடக்காதுன்னு சொல்றது, நடக்குது
வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது பண்ணிருக்கலாமே. 2 வருஷம் முன்னாடி நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது என்னாச்சுன்னா, இதே மாதிரி கணபதினு அங்க ஒரு ஏரியா இருக்கு. செம்ம பாஷ் ஹை-ஃபை லொகாலிட்டி டியூட் ஆஃப் தி மந்த் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் தட்டிப்பாங்களே. அந்த மாதிரி இருக்கிற ஏரியால வந்து ஒரு ஸ்கூல் குழந்தை ஆட்டோல இருந்து கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்போ இது பரபரப்பு. ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. இதுக்கப்புறம் குழந்தைங்களாம் மஞ்சள் ஆட்டோ அடிக்கணும், இத்தனை பேர் தான் ஏத்தணும், இத்தனை பேர் இறக்கணும் அப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் என்னாச்சு, எதுவுமே அவளை ஒரு 10 நாளைக்கு எல்லாம் போச்சு. அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருந்தாலே இப்போ இந்த மிகப்பெரும் விபத்து நடந்து அந்த குழந்தை இறந்துருக்காரு. ஒரு நான்சென்ஸ் பிஹேவியர் எக்ஸிபிஷனா ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அதுக்கப்புறம் யாரையும் பேச விடக்கூடாது, எல்லாரையும் வாய் அடைக்கணும் அப்படின்றதுக்காக வேலை செய்யறதுக்கும் எந்த விஷயமே நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷனுக்காக வேலை செய்யறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது. எதனால ஏதோ ஒரு நடந்த வண்டி வேலை செய்யறாங்க. இப்போ சென்னையிலேயே வந்து எல்லா பில்டிங் அன்சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு தீயணைப்புத்துறை நிறைய வாட்டி வார்னிங்லாம் கொடுத்துறாங்க. அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல நிறைய இடத்துல வந்து ஃபயர்லாம் ஆனால் நம்மளால வெளியே வர முடியாது, ஐயா அப்படின்ற மாதிரிலாம் கத்தினா அப்படியே உள்ளே காலி தான் நம்ம. ஆனால் அது சொல்லி இவ்வளோ நாள் ஆகுது, ஏதாவது ஆக்சிடென்ட் எடுக்கப்பட்டதா? இதில் வேற என்னன்னா, இவங்க ஆக்சிடென்ட் எடுத்ததுக்கு இந்த ஸ்கூல் வண்டி ஓட்டுற ஊழியர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா ஆக்சிடென்ட் எடுக்கிறாங்களா, நிறைய குழந்தைங்களை எடுத்துட்டு போனால் ஏன் சீஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. யாருக்குமே வந்து ஆக்சிடென்ட் எல்லாம் பழக்கம் இல்லை. இவங்களும் வந்து எத்தனை பேர் ஏற்றிட்டு போனாலும் ஹலோ சார்னு போலீஸ்க்கே வணக்கம் வச்சுட்டு போவாங்க. அதனால தான் கொஞ்சம் திடீர்னு ஆக்சிடென்ட்லாம் போது இவங்களால தாங்க முடியல, போலீஸ் தம்பிச்சு போயிருக்காங்க. இவ்வளோ கடுப்புக்கு நடுவில் வேற ஏதாவது சந்தோஷம் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க இன்னும் கொஞ்ச நாள்ல கோலாலம்பூர் அண்ட் பேங்காக் வித் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஏர் ஏஷியாவோட ஏரோப்ளேன்ல நீங்களும் நானும் சந்தோஷமா ஃபாரின் கண்ட்ரி போறோம். வாட் ஆர் யூ டெல்லிங் நவ யூ கோயிங் டு தி ஃபாரின் கண்ட்ரி ஆஃப் தி அப்ராட் அப்படின்றீங்களா? எஸ் ஐ அம் கோயிங் டு தி ஃபாரின் கண்ட்ரி. சின்ன வயசுல இருந்து ஷேர் ஹோட்டல்ல கொட்டிவாக பாலவாக நீலகர இஞ்சம் பாக்கன்னு சொல்லிட்டு சைட் சீயிங் பிளேசஸ் எல்லாம் பார்த்து ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிருக்கேன். ஆனால் நிஜமாலே ஏரோப்ளேன்ல அன்சிகா மோத்வாடியை மீட் பண்ற மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஏர் ஹோஸ்டஸோட நான் ஒண்டி தனியா போல உங்களையும் கூட்டிட்டு போறேன். இந்த ஏர் ஏசியா கம்பெனிக்காரன் என்ன பண்றாங்கன்னா, தங்குறது திங்குறது அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் செலவு இருக்குது அங்கே ஷாப்பிங் பண்ணி சமா நம்ம சென்ட் பாட்டில் சாக்லேட் டப்பெல்லாம் வாங்கிட்டு பக்கத்து நாடி வந்து ஐயோ பேசிக்கலி மெடிசன் பாயிடும். ஸோ அவங்களாம் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அது நீ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா வந்து, என்னடா விளம்பரம் நீயே பண்ணுறீங்களா, வேணா யார் பண்ணுவாங்க, காசு கொடுத்து ஒரு நடிகரை வச்செல்லாம் பண்ண முடியாதுல்ல, அதனால அது கிடையாது, அது ரிஜெக்டடு. என்னன்னா வந்து இசையமைப்பாளர் அனிருத் வந்து ஒரு சம்மர் டியூன் கம்போஸ் பண்ணி தரேன்ருக்கிறார். அந்த டியூனுக்கு நீங்கள் பாட்டு எழுதியோ இல்லை வரிகள் எழுதியோ நீங்கள் நம்மளுக்கு அமுச்சு வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் தட்டுறோம் தூக்குறோம் ஃபாரின் பார்க்குறோம். ஸோ எங்கடா அந்த டியூனா கொஞ்ச நாள் நாளைக்கு கொடுத்துருவாரு. கொடுத்ததுக்கப்புறம் ராகவன் ஆண்டர்சன் ஐஜிஆர் மாறார் மாதிரி we are also going to the foreign country of the call sheet giving in the 92.7 big FM. Take it easy with me பாலாஜி. ஆனால் பேங்காக் வர போகிறோம். ஐயோ பேசிக்கலாக சைட்டே வாட் will I do in Bangkok I really don't know. பேங்காக்ல கோயில் இருக்கான்னு கேட்கணும். முதல்ல போனோன்னு சாமி கூப்பிட்டு பழைய சொல்லலாம்